அனைவருக்கும் வணக்கம். வெராண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி டீம்லேருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வுகளுக்காகவே தமிழ் இலக்கியத்துக்காக பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். 6ஆம் வகுப்பு முடிஞ்சாச்சு. இப்போ 7ஆம் வகுப்பில் யூனிட் 1 ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் எல்லா புத்தகத்துலேயும் முதல் பாட்டு மொழி வாழ்த்து அப்படிங்கிறதான் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மொழி வாழ்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மொழி வாழ்த்தில் இங்கே எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. யார் எழுதியிருக்கிறா அந்த எங்கள் தமிழை? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ நாமக்கல் கவிஞரை பற்றி முதல்ல பார்த்துருவோம். ஸோ பேர் தான் நாமக்கல் கவிஞர், ஆனால் அவங்க பிறந்தது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். இவர் பிறந்தப்போ ஐயா அவர்கள் பிறந்தப்போ மோகனூர் சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு, ரைட்டா? நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர் நாமக்கல் கவிஞர். இவருக்கு வேறு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். காந்திய கவிஞன் இருக்குது. சரி, இவருக்கு யாருக்குப்பா காந்திய கவிஞர்னு சொல்லி சொன்னால், இவரை காந்திய கவிஞர் முத சொன்னது யார்? ராஜாஜி தான் சொன்னார். ராஜாஜி என்ன சொன்னார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக முளைத்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ராஜாஜி தான் சொன்னார். ஸோ அதன் அடிப்படையில் தான் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ராஜாஜி சொன்னார்? வேதாரண்யத்தை நோக்கி உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துனாங்க. அப்போ அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கென்றே நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடல் பாடினாங்க. அந்த பாட்டு தான் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட. பண்டுனா காந்தியை சொன்னார், ரைட்டுங்களா? இந்த பாட்டை நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறப்பே ரொம்ப ராகத்தோடு படிச்சிருப்போம். அந்த பாடல் நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்கள் பாடியதான். அப்போதான் ராஜாஜி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், சரிங்களா? ஸோ அந்த ராஜாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் காந்திய கவிஞர் அப்படின்னு இல்லாமல் இவருக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது? ஸோ ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தார். தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞர். அதனால தான் தமிழ்நாடு அரசினுடைய அரசு செயலகம் பக்கத்தில் இருக்கக்கூடியது நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னே அதற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டது. சரி, வேறு என்ன ஐயா அவர்களுக்கு சிறப்பு பெயர்? நாமக்கல் கவிஞரை தான் பலே பாண்டியா என்று அழைத்தார்கள். நாமக்கல் கவிஞரை பலே பாண்டியா. நாமக்கல் கவிஞரை பலே பாண்டியான்னு சொன்னது யாரு? பாரதியார் தான் நாமக்கல் கவிஞரை பலே பாண்டியா என்று சொன்னது. ஸோ இவருக்கு ஏதாவது சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பு செய்தது. பத்மபூஷன், ரைட்டா? பத்மபூஷன் விருது இவருக்கு என்று வழங்கப்பட்டது. ஸோ ஐயா அவருடைய பாடல்கள், நிறைய பாடல்கள், மிக முக்கியமான பாடல்கள் மேற்கோள்களாக உண்டு. அவருடைய படைப்புகள், நூல் படைப்புகள், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்களை இதுக்கு முன்னாடி கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய புத்தகங்கள் மலைக்கல்லன் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய புத்தகம் தான். இந்த மலைக்கல்லன் தான் பின்னாடி படமாகவே வந்தது, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமாகவே வந்தது. அடுத்தது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னே ஒரு கவிதை தொகுதி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சங்கொலி, சங்கொலி, அவளும் அவனும், சரிங்களா? அந்தது அவளும் அவனும் அவளும், அவனும் அவளும் அப்படிங்கக்கூடியது. அப்புறம் நாமக்கல் கவிஞர் தன்னுடைய வரலாறை பற்றி எழுதிய புத்தகம் சுயசரிதை என் கதை அப்படிங்கிற அந்த புத்தகம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு புத்தகம் தமிழ் தேன் அப்படிங்கிற புத்தகமும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதியது தான், தமிழ் தேன் அப்படிங்கிறது. இது இல்லாமல் தமிழ் தேன் அப்படிங்கிற இந்த புத்தகம் முக்கியம் போல் தமிழ் தேர் என்றும் இன்னொரு புத்தகத்தை எழுதினாங்க, தமிழ் தேர் அப்படின்ட்டு. இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். நாமக்கல் கவிஞருடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள் அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, அந்த பாட்டு தெரியும். அப்புறம் இன்னொன்று, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது நாமக்கல் கவிஞர் பாட்டிய பாட்டு தான். அதுக்கப்புறம் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு, நாமக்கல் கவிஞர் பாடியதான். தமிழன் என்று ஓர் இனம் உண்டு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு, நாமக்கல் கவிஞர் சொன்னது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, நாமக்கல் கவிஞர் சொன்னது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இதுவும் நாமக்கல் கவிஞர் சொன்ன கோட்ஸில் மிக முக்கியமான
கோட்ஸ், மிக முக்கியமான பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள்லாம். ஸோ அப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி மிக முக்கியமான இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் இதில் பார்த்தாச்சு. இப்போ இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடியதை பார்ப்போம். எங்கள் தமிழ்ங்கிறதா தலைப்பு, நம்ம மேலே பார்த்தோம். இங்கே பாருங்கள், எங்கள் தமிழ் அப்படிங்கிறதா நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடியது. அதில் கொடுத்துருக்கிறது, அருள் நெறி அறிவை தரலாகும், அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். தமிழ் எதை தருதான்? அறிவையும் அருள் நெறியையும் தரக்கூடியது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றோதாரையும் இகழாது. தமிழ் எப்பேற்பட்டது பாருங்க. உன்னை பெற வேண்டும் என்பதற்காக ஒருவனை புகழ்ந்துதான் அதை பெற வேண்டும் என்றால் அதை செய்யாது தமிழ். அதே போல போற்றாதாரையும் இகழாது. தம்மை ஒருவன் புகழவில்லை என்பதற்காக அவனை நம்ம திட்ட போறோமா? அப்படியும் கிடையாது. அதான் தமிழினுடைய சிறப்பு அப்படிங்கிறது. இது மிக முக்கியமான 2 வரி. ஒன்று, பெற வேண்டும் என்பதற்காக ஒருவனை புகழவும் செய்யாது, நம்மளை அவனை கவனிக்கவே இல்லையே என்பதற்காக அவனை இகழவும் செய்யாது. அதான் பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றோதாரையும் இகழாது அப்படிங்கிறது. கொல்லா விரதம் குறியாக, கொல்லா விரதம்னா உயிர்களை கொல்லாமல் இருப்பது, கொல்லாமை, அகிம்சை அப்படிங்கிறது. அடுத்து, கொள்கை பொய்யா நெறியாக, பொய் பேசாமல் இருப்பதுதான் கொள்கை என்பதாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பு அறமே. ஸோ தமிழுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன பாருங்க, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது, அதான் கொல்லாமை விரதம். பொய் பேசாமல் இருப்பது, அதுதான் கொள்கை. எல்லா மனிதரும் இன்புடன் வாழச் செய்வது அது. அடுத்தது, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்பம் பொழிகிற வானொலி அப்படிங்கிறது அடுத்தது எங்கள் தேன்மொழி. இந்த 2 வரிகளும் கடைசி பாடல்கள். ஏன்னா முழுசாக மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாடல் வரியை எப்படி ஞாபகத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத திரும்பி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் முதல் 2 வரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், மிக முக்கியம். இதெல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. மற்ற வரிகளையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இதில் மிக முக்கியமான பாடல் வரிகள் அப்படிங்கிறது. இதர செய்திகளையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஸோ அடுத்தது கேள்விக்கு வருவோம். நெறி என்றாலே வழி என்று அர்த்தம். குரல் ஆகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும். வானொலி அப்படின்னா வானொலி என்று சேரும். சரிங்களா? அடுத்தது அடுத்த பகுதி, ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற இந்த பகுதி. இந்த ஒன்றல்ல இரண்டல்ல யார் எழுதியது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியது. சரி, உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய பழைய புத்தகத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. சரிங்களா? அந்த பாட்டு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே மிக எளிமையானது தான். அந்த பாடலை எல்லா வரியிலையுமே அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற ஒரு வரி வரும். எல்லா பாடல்லையுமே எல்லா வரியிலையுமே அந்த இது வரி இருக்கும். இந்த அந்த காலம் இந்த காலம்னு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்குற அந்த கவிதை நல்லதம்பி அப்படிங்கிற படத்துக்காக பின்னாடி திரையில் பாடலாகவும் வெளிவந்தது. நல்லதம்பி அப்படிங்கிற படத்திலேயே வெளிவந்தது. இப்போ உடுமலை நாராயணகவியை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான செய்திகளை போய் பார்த்துருவோமா? உடுமலை நாராயணகவி, அதான் பொள்ளாச்சி பக்கத்தில் கூடிய உடுமலையில் பிறந்ததால் தான் அவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடியவர். காரணம், தன்னுடைய பாடல்கள் வழியாக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியதால் அவர் பகுத்தறிவு கவிராயர். ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்லிட்டுமா? இதை கேள்வியை கேட்பாங்க. தன்னுடைய பாடல்களில் அதிகமாக திருக்குறள் கருத்துக்களை பரப்பியவர். தன்னுடைய பாடல்களில் அதிகமாக திருக்குறள் கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி தன்னுடைய ஊரில் தான் பட்ட கடனுக்காக ஊரை விட்டு வெளியே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள், சரிங்களா, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக சபா, அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக சபாவில் கொஞ்ச காலத்துக்கு பணியாற்றினார்கள். அதுக்கப்புறம் டிகேஎஸ் நாடக சபா, அதுக்கப்புறம் என்எஸ் கலைவாணருடைய நட்பு, அதுக்கப்புறம் தான் அண்ணா கலைஞருடைய நட்பு. அதற்கப்புறம் அப்படியே தமிழ் சினிமா உலகத்திற்குள்ளார நிறைய சினிமா படங்களுக்காக பாடல்களை எழுத ஆரம்பித்தார்கள். அப்படி உடுமலை நாராயணகவி அவர்கள் முதலில் எழுதிய சினிமா பாட்டு சந்திரமோகனா என்கின்ற படத்துக்காகத்தான் முதல்ல சந்திரமோகனா
அப்படிங்கிற படத்துக்காக முதல்ல பாடல்களை பாட ஆரம்பித்தாங்க. இவர்கள் எழுதிய பாடல்களே ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் வெளிவந்த பராசக்தி படத்தில் கூட கா கா கான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த ஆகாசம் உள்ள எல்லோரும் அன்போடு கூறி பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த காக்கா ஒற்றுமையை பற்றி எழுதின பாட்டு. அது உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய பாட்டு தான். அடுத்தது இன்னொன்று இரத்த கண்ணீர் படத்தில் ஒரு பாட்டு, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது, அதுவும் குற்றம் புரிந்தவன் இரத்த கண்ணீரில் வரக்கூடியது, உடுமலை நாராயணகவி எழுதிய பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு படம், அந்த படம் பேர் எனக்கு மறந்துருச்சு. 1ல் இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 20 முதலே 30 வரைய திண்டாட்டம் திண்டாட்டம்ட்டு சம்பளத்தை பற்றி சொல்லக்கூடிய பாட்டு. 1ல் இருந்து 20 வரையும் அப்படிங்கிற அந்த பாட்டும் உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய பாட்டு. இந்த உடுமலை நாராயணகவிக்கு என்று மிக முக்கியமான என்னது விருதுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பு செய்தது. ஒன்றிய அரசு இவருக்கு 2008ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு செய்தது. ஸோ இதான் உடுமலை நாராயணகவியை பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து இங்கே பார்த்தாச்சு. இப்போ உடுமலை நாராயணகவியினுடைய அந்த காலம் இந்த காலம் பழைய புத்தகத்தில் அதில் எல்லா வரையிலையும் அந்த காலம் இந்த காலம்னு வரும். உதாரணத்துக்கு பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், சாஸ்திரம் பார்ப்பது அந்த காலம், சரித்திரம் படைக்குது இந்த காலம் நினைக்கிறேன், இல்லைன்னா கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம் அப்படின்லாம் நாமக்கல் கவிஞருடைய உடுமலை நாராயணகவியினுடைய பாடல்களை பார்க்கலாம். இது பழைய புத்தகத்தில். இப்போ புது புத்தகத்தில் 1 2 பாருங்க, 1 2 தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமைனா நிகர் இல்லாத அற்புதங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. என்னென்ன? முதல்ல இயற்கையை பற்றி சொல்றார். தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும், நன்செய் வளம். நன்செய்னா நீர் இருக்கக்கூடிய வளமா. உடுமலை நாராயணகவி இருந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சி இன்னமும் அப்படித்தான் இருக்கும். சரி, பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை. பரணியில் போரை பற்றி தானே பாடுறோம், அதான் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை. செலும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஸோ தமிழ் சங்கத்தில் இலக்கியத்தில் எழுதப்பட்ட பாடல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதான். அடுத்தது, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. உபகாரி என்றால் வள்ளல், உபகாரி என்றால் வள்ளல். புத்தகத்தில் கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இந்த குமணன் புலவனுக்கு என்று, தமிழ் புலவனுக்கு அவனுடைய சொல்லுக்கு அடிமையாகி தன்னுடைய தலையையே கொடுக்க வந்தார். அதனால தான் தமிழுக்கு தலை கொடுத்த குமணன் சொல்லுவோம். அப்படின்னா வேள்பாரி குமணன் இங்கே வருது. அப்புறம் பரணியிலிருந்து மற்ற குரல் அகம் புறம் இந்த சொல் வரக்கூடிய வரி. அதுக்கப்புறம் நன்சை வளம். இந்த 3 சொல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயணகவி அவர்களுடைய பாடலை பார்த்துடலாம். ஒப்புமை அப்படின்னா இணையில்லாத, சரிங்களா. முகில்னா மேகம் தெரியும், உபகாரி என்றால் வள்ளல், அற்புதம் என்றால் வியப்பு, சரிங்களா. சரி, இதான் கொடுத்துருக்குறாங்க. கூடுதலான தகவல்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். பகைவரை வென்ற வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி, சரிங்களா. அப்படி தமிழில் தோன்றிய முதல் பரணி, அண்ணாவிற்கு மிகவும் பிடித்த பரணி கலிங்கத்து பரணி. பரணிக்கோ ஜெயங்கொண்டார் என்று ஒட்டக்குத்தரால் பாராட்டப்பட்டவர். பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவர் தான். இந்த கலிங்கத்து பரணியை மிக முக்கியமான புத்தகம், தமிழுடைய முதல் பரணி. நிறைய சந்த நயம் இருக்கக்கூடிய புத்தகம். ரைட். அடுத்தது, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில். ரைட்டா. அகில்னா சந்தனம், துகில் என்றால் ஆடை, துயில் என்றால் உறக்கம். 2 அல்ல அப்படி என்றால் 2 கூட்டல் அல்ல. தந்துதவும் என்றால் தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத என்றால் ஒப்புமை இல்லாத, இப்படி தான் வரும், சரிங்களா. ஏன்னா இகரம் இகரமாகத்தான் வரும், எகரமா, சரிங்களா. அடுத்தது உரைநடை வந்துருச்சு. வேறு ஏதாவது இலக்கிய பரிகள் இருக்குதுன்னா பார்க்கலாம். இயல் 1 7ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம். உரைநடையில் வரக்கூடிய பாடல் மேற்கோள்களை உரைநடை படிக்கிறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா, உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அவங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேன். முதல்ல நின்றப்ப கேட்டிருந்தீங்க, ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் விட்டுறீங்களே அப்படின்ட்டு. அது உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த இயல் 2 வந்துருச்சு. ஸோ இப்போ 7ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன, நாமக்கல் கவிஞர் அவர்கள் தமிழ் வாழ்த்தை பற்றி பாடிய எங்கள் தமிழ்ங்கிற ஒரு பகுதி, உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதிய ஒன்றல்ல இரண்டல்ல என்கின்ற கவிதை பகுதி, இலக்கிய பகுதியை பார்த்துருக்குறோம். இவர்களை பற்றியும் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்களையும் நம்ம பேசியிருக்கிறோம். வேறு ஏதேனும் தகவல்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெறுவது சூரிய பிரகாஷ், வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனலுக்காக. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.